மாலை முரசு நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க படம் ஈஸ்வரன். அந்த படத்தோட டைரக்டர் சுசீந்தர் சார் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பொதுவாக பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க சார்? உங்களை பொறுத்த வரைக்கும் பொங்கல் எப்படி? பொங்கல் அப்படின்னா நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒன் மோர் போனதுனால இஷ்டம் உங்களுக்கு பதில். வெண்ணிலா கபடிக்குழு படம் பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய பொங்கல். அதுதான் நான், அந்த மாரிமுத்து கேரக்டர் தான் நான். எங்கள் ஊர் திருவிழா அப்படி தான் கொண்டாடுவோம். இப்போ நாங்கள் ஒரு டயட் ஆனதுக்கப்புறம் தோட்டம்லாம் வாங்கி கொஞ்சம் மாடுகிட்டலாம் வாங்கி ஒரு அப்பா விவசாயம் பார்த்துட்ருக்காரு. ஸோ அதனால் தோட்டத்தில் பொங்கல் வச்சு அந்த பொங்கலை கொண்டாடுவோம். அப்புறம் அந்த பொங்கல் திருவிழாவில் பசங்களை போய் விளாட்டில் கலந்துக்கிறது, பசங்க இப்போ என்னுடைய பசங்க போய் ஜெயிச்சுட்டு வரும்போது அதுக்குள்ள ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு. ஸோ நம்ம எப்படி அந்த திருவிழா என்ஜாய் பண்ணமோ அது மாதிரி இந்த பசங்களையும் விளாட விட்டு என்ஜாய் பண்ண விட்டு பார்க்கும்போது அது ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஓகே, ஈஸ்வரன் படத்துக்கு நம்ம டைரெக்டாக வந்துடலாம். இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வெண்ணிலா கபடி குழு பார்ட் 2, கெனடி கிளப், அப்புறம் ஜீவா பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஒரு விளையாட்டு சம்மந்தமாகவே வருது இல்லையா? ஈஸ்வரன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது இருக்கா? ஈஸ்வரனில் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் வந்து ஒரு கிரிக்கெட், சும்மா லோக்கல் கிரிக்கெட் மாதிரி தான், ஒரு 10,000 ரூபா மேட்ச் மாதிரி நடக்கும். அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் தான் ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் இந்த படம் என்ன மாதிரியான ஒரு படம்னு ஒரு மூடு இருக்குல்ல, அது ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீன்லேயே சொல்லிடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபன்னாக ஜாலியான ஒரு படம் அப்படிங்கிறத அந்த சீன்லேயே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அங்கேருந்து படம் ஃபுல்லாகவே அந்த ஜாலி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்துடைய ஒரு மாதிரி ப்ளசண்ட்டான ஒரு ஹைலைட்டான விஷயம். அப்படின்னா அது வந்து ஒரு ஹீரோட்டிக் பேட்டர்னில் இருக்காது, ஹீரோயிசம் பேட்டர்னில் இருக்காது. ஆனால் படம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ஜாலியாக இருக்கும். ஆனால் பேக்ரவுண்டில் ஒரு சின்ன ஹீரோயிசம் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து நிறையா இந்த படத்தில் வந்து நிறைய ஒரு ப்ளசண்ட்டான மொமெண்ட் இந்த படத்தில் நிறையா நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த கொரோனா காலத்தில் தான் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் எழுதினதா ஒரு கேள்விப்பட்டோம். அது உண்மையா? கொரோனா டைமில் தான் நீங்கள் அந்த லாக்டவுன்? ஆமாம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த ஒரு இன்சிடென்ட்டு என் ஃபேமிலியில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நடந்துச்சு. தென் அதுக்கப்புறம் கொரோனா டயத்தில் இந்த ஸ்கிரிப்டை எழுதினேன். எக்ஸாக்டாக கரெக்டாக இந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இந்த ஸ்கிரிப்டை சொன்னேன். சிம்பு பிரதருக்கு பிடிச்சிருந்துச்சி. இப்போது சிம்பு சார் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே வந்துட்டு ஒரு சர்ச்சை வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஷூட்டிங்க்கு வந்து டைமுக்கு வரதில்லை, அந்த மாதிரி பல சர்ச்சை இருக்கும்போது நீங்கள் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பயம் லைட்டாக கூட இல்லையா உங்களுக்கு? ப்ராப்பராக நம்ம ஒர்க் நடந்து முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம்? ப்ரொடியூசருக்கு தானே இருக்கணும், எனக்கு என்ன பயம் இருக்கணும்? அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக. எனக்கு எல்லாருமே வந்து ஒரு சின்னதாக சிம்பு பிரதர் சரியாக வர மாட்டார், கரெக்டாக இது வர மாட்டார் சொல்லலாம். எல்லாருமே சொல்லும்போது என்ன எல்லோரும், எனக்கு ஆல்ரெடி சில படங்கள் என் நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பிரதர் நான் 9th கரெக்டாக வந்துடுவேன், சொன்ன மாதிரி நம்ம பொங்கல் ரிலீஸ் பண்ணிடுவோம், நீ சொன்ன டேட்டில் 30 days நான் பண்ணி கொடுக்குறேன் பிரதர். சரி ஓகே. ஒரு மனுஷன் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சுற்றி இருக்க யார் பேச்சும் கேட்காதீங்க, நான் சொல்கிறேன், நான் வருவேன் வரமாட்டேன் நான் தான் சொல்லணும் அப்படின்னுலாம் பயங்கரமாக பேசினார். சரி ஓகேன்ட்டு நான் பிலீவ் பண்ணினேன். சரி, நான் அப்படி பிலீவ் பண்ண அதே மாதிரி அவர் வந்தார். அவர் சொன்ன மாதிரி நான் அதே 30 days முடிச்சு கொடுத்தேன். ஸோ பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுது. சரி, அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சுன்னு வைங்களேன். பட் அது ஒரு எங்கேயாவது ஒரு டயத்தில் நம்ம ரொம்ப பிலீவ் பண்ணுற ஆட்கள் நம்மளை வந்து சம்டைம்ஸ் வந்து என்னடா அப்படின்னு ஏமாற்றுவாங்க. நமக்கு ஒரு சின்னதாக ஒரு அது மாதிரி இது நான் வந்து பெருசாக வந்து வந்தால் ஷூட் பண்ணுவோம், வரலைன்னா ஷூட்டிங் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து முதல் படம்னா நமக்கு ஒரு பேனிக் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். ஐயோ ஹீரோ வருவாரா வரமாட்டாரா, வரலைன்னா என்ன ஆகும் நம்ம லைஃபு அப்படின்னு இருக்கும். வரலைன்னா வரல, வேறு படம் பண்ண போகிறேன், அவ்வளோதானே. அதுதான். ஸோ சிம்பு சார்கிட்ட வந்துட்டு மென்டலி இல்லாமல் ஃபிசிக்கலி ஒரு எப்படி ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருந்தது இல்லையா? அது படத்துக்காக நீங்கள் அவர்கிட்ட சொல்லி பண்ணதா இல்லை அவராக பண்ணாங்க? ஆமாம், நான் கதை சொல்லணுன்ட்டு உட்காரும்போதே ஃபுல் பாடி வெயிட் லாஸ் பண்ணி இவ்வளோ பெரிய தாடியில் ஆமாம் வள்ளுவர் மாதிரி உட்காந்துருந்தாரு. என்ன பிரதர் ஏதாவது சன்னியாசி மாதிரிங்களா? சும்மா பிரதர் குறேன் அப்படின்னாரு. ஸோ அவரும் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணியிருந்தார். மாநாடு ஷூட்டிங் அதுக்காக வந்து அவருக்கு எப்பயுமே சம்டைம்ஸ் அவங்களுக்குலாம் அந்த ஒரு ஈகர் வந்தால் தான் அது வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டயத்தில் இந்த கதை சொன்னேன்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ மாநாடு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால சரி இது முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு கடகடன்னு வந்தார், முடித்தார். அப்புறம் மாநாடு ஷூட்டிங் போயிட்டார். இப்போ
பாத்தீங்கன்னா படத்தோட பேரு வந்து ஈஸ்வரன். ம். அது ஒரு சாமியோட பேரு. ம். இப்போ சமீப காலமா வந்துட்டு சிம்பு சார் வந்துட்டு இந்த ஆன்மீகத்துல ஒரே ஈடுபாடு இருக்கிற மாதிரி இருக்கு. இமயமலைக்கு உங்களுக்கு போயிட்டு வந்தாரோ? அந்த அளவு இல்லைனாலும் ஓரளவு ஒரு ஆன்மீகம் வந்து நிறைய பொங்குது இல்லையா? சோ உங்களுக்கும் அந்த மாதிரி பொங்குதுன்னு கிண்டல் பண்றீங்களா? இல்ல அது தப்பே கிடையாது. பொங்குன்றது தப்பே கிடையாது. ஓகே. ஆக்சுவலி வந்து என்னன்னா, அதான் நான் நெறைய பேர் கேட்டாங்க. என்னங்க டெய்லி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்காராம்மா காலையில, ஈவினிங்லாம். நல்ல விஷயம் தானேங்க. ஈவினிங் ஏதாவது பாட்டிலோட உட்காந்தானே தான் தப்பு. கோயிலுக்கு தானே போறாரு. இல்ல இது உங்களுக்கும் அந்த மாதிரி ஈடுபாடு இருக்கா ஆன்மீகத்துல? அதனாலதான் ஈஸ்வரன்ற பெயரா அப்படி கேக்குறேன். நான் எப்பயுமே வந்து ஆ, ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுவேன். பாசிட்டிவான இடங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் சொல்றேனே, விவேக் சார் நெறைய படத்துல சொன்ன மாரி, கடவுள் நம்பிக்கைக்கும், மூட நம்பிக்கைக்கும் இருக்க வித்தியாசத்த ரொம்ப கிளீனா இருப்பேன். அது இந்த படத்துலயும் சொல்லியிருக்கேன் நான். ஸோ ரொம்ப அந்த ஒரு விஷயம் இந்த படத்துக்குள்ள இருக்கும். ஸோ ஈஸ்வரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த டைட்டிலுக்கான ரீசன் கூட சாமி ஹீரோடைய பேர் வந்து ஈஸ்வரன். நாங்கள் ஃபஸ்ட்டு வச்ச டைட்டிலே வந்து வாய்மையே வாகை சூடும். இதுதான் படத்துக்கு நாங்கள் வச்சிருந்த டைட்டில். தென் நாங்கள் பேசிட்டு ஒரு 10 டேஸ் ஷூட் போயிட்டு இருக்கும்போது சரி ஈஸ்வரன் அப்படின்னா கேரக்டர் பெரிய படத்துக்கு வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணோம். மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே பேசினா அப்புறம் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அப்படி தான் ஈஸ்வரங்கிற டைட்டில் வச்சேன். ஓகே. இப்போ சொன்னீங்கல்ல வாய்மையே வாகை சுடும். அதுதான் வந்து படத்துடைய கருவா? அதுதான் படத்துடைய கரு தானே டைட்டில் வைப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு லாங்குவேஜ் ப்ராப்ளம் ரொம்பவே இருந்துச்சு இல்லையா? உங்களுக்கு அது ஹீரோயினுக்கு நிதி அகர்வாலுக்கு வந்துட்டு இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் நிறைய அதான் நானே சால்வ் பண்ணனே. அதான் நானே சால்வ் பண்ணேன். அப்புறம் எனக்கு அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ற கஷ்டமா இல்லையா? டயலாக் சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி? நான் ஜென்ரலாக ஹீரோயினுக்கு பக்கமாக டைலாக் எழுத மாட்டேன். எழுதுறது க்யூட்டாக 4 டைலாக் எழுதுவேன். அது நம்ம கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட்ஸ் வந்து தங்கிலீஷில் எழுதி கொடுத்துருவாங்க. அதை அவங்க ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் லென்த்து டைலாக்னா கொஞ்சம் ப்ராம்ப்ட் பண்ண சொல்லுவேன். குட்டி குட்டி டைலாக்னா மோஸ்ட்லி அவங்களே மெமரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுவும் நான் எனக்கு இப்போவாவது கொஞ்சம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுது. எனக்கு பிகினிங்லலாம் சுத்தமாக தெரியாது. இந்த எஸ்கியூஸ் மீங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கே ரொம்ப நம்ம வந்து என்னடா அக்கா கொஞ்சம் வழி விடுங்கக்கா, அண்ணே கொஞ்சம் வழி விடுங்கண்ணே. இந்த கூட்டத்துக்குலாம் போகும்போது திடீர்னு ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் போகும்போதெல்லாம் மேடம் கொஞ்சம் வழி விடுங்க மேடம் அப்படின்னு எஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறதே வந்து எதுக்கு எஸ்கியூஸ் மீங்கிறாங்க ஃபஸ்ட்டு புரியல. எஸ்கியூஸ் மீனா மீனிங் என்ன? தயவு செஞ்சு எதுக்கு தயவு செஞ்சு நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். தயவு செஞ்சுன்னு எதுக்கு கூப்பிட்றேன்? எஸ்கியூஸ் மீன் என்ன மீனிங் அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறது இருக்குல்ல. இது மாதிரி நிறைய யோசிச்சிருக்கேன். ஸோ அந்த வார்த்தையை கற்றுக்கிறதுக்கே நம்ம பட் 2வது படத்துலேயே நான் காஜலோட ஒர்க் பண்ணேன். அதுதான் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அது உங்களுக்கு அப்போ பிகினிங்கில் சுத்தமாக தமிழ் தெரியல. அதை நான் உங்களுக்கு நடிச்சே காமிப்பேன். காஜல் ஐ திங்க் ஜஸ்ட் யூ சிட்டிங் திஸ் பொசிஷன் தென் கேமரா கம் ஃபார்வர்ட் யுவர் டைலாக் அப்படின்னு மெதுவாக டைலாக் நடிச்சு காமிச்சேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்பேன். அண்டர்ஸ்டாண்ட் சார் பக்கா சார் அப்படிங்கும். எப்படியே முடிச்சு படத்தை முடிச்சுக்கோ அப்படின்ட்டு படிச்சுட்டேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட நல்ல நாலேஜான பசங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஈஸியாக கன்வே பண்ணிடுவாங்க. ஸோ டைலாக் எல்லாமே கன்வே பண்ணி ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டுருவாங்க. பெர்ஃபார்மன்ஸாக டைலாக்காக அவங்க மிஸ் பண்ணும்போது ஒன் மோர் போக போகிறோம். அதுக்கான அந்த மூடு பிடிச்சிட்டாங்கன்னா நான் அதை மட்டும் என்ன மூடில் சொல்லணும், அந்த எந்த டைலாக்ல உட்காரணும், எந்த டைலாக்ல எந்திரிக்கணும், எந்த டைலாக்ல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும், அதை மட்டும் நான் நடிச்சே காமிச்சிடுவேன். மோஸ்ட்லி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க அதை வந்து ஸ்க்ரீனில் பண்ணும்போது ஸோ அது மாதிரி தான். இல்லைன்னா நமக்கு வந்து அந்த கொஞ்சம் அந்த நடிக்கிறது இல்லைன்னா மாட்டிடுவோம். ஸோ பரவாயில்ல போகுது, வண்டி ஓடுது ஹீரோயின்களோட, பாம்பே ஹீரோயின்களோட. சரி. 2, 3 படங்கள் பண்ணியிருந்தீங்களா? இனிமேல் உங்களை வந்துட்டு ஒரு ஆக்டரா பார்க்க முடியுமா? 2, 3 படமா பார்த்தீங்களா? நடிச்சு ஒன்று என்ன தானே சார் இப்படி பண்ணேன். சொல்லிட்டீங்க? ஒன்று தானே பண்ணேன். சிட்டுப்பிடிக்க ஒருத்தர் மட்டும் தான் பண்ணேன். ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இல்ல உங்களுக்கு யாரோ தப்பா எழுதி தீபாவளி கொடுத்துருக்காங்க. படம் பார்த்திருந்தேன். தீபாவளி படம் எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? எப்படியோ நடிச்சீங்கல்ல சார், அதுவும் நடிப்பு தானே சார். அந்த மாதிரி இனிமே பார்க்க முடியுமா உங்களை ஸ்கிரீன்ல? எனக்கு என்னன்னா ஆஸ் ஏ ஒரு டைரக்டரா நான் இன்னும் லைஃப்ல நம்ம ஒரு இயக்குனராக ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு கனவு இருக்கும்ல, இந்த மாதிரி படங்கள் பண்ணணும். அந்த மாதிரி இடத்துக்கு இன்னும் நான் போகலை. ஸோ எப்பயுமே ஒரு ஜர்னியில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால் எனக்கு ஒரு சும்மா இருந்தேன். ஆக்சுவலி அந்த டயத்தில் என்ன பண்ணுறோம், என்ன சும்மா அடுத்து என்ன படம்னே தெரியாமல் இருந்தேன். இப்போ ராம் பிரகாஷ் கூப்பிட்டு இப்படி ஒரு கேரக்டர் பண்ணுறீங்களான்னு கேரக்டர் சரி கதையை சொல்லுங்கள் கேட்போம் அப்படின்னு நமக்கே வந்து ஏதாவது நம்ம எமோஷனலாக சரி படம் ஃபுல்லாக தப்ப ஓட வேண்டியது சுட வேண்டியது சரி விஜயகாந்த் சார் மாதிரி இறங்கிடுவோம் அப்படின்ட்டு அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது மாதிரி தான் அது பண்ணேன். இன்னும் அடுத்தடுத்து அப்படிங்கிறது எனக்கு இப்போ கண்டிப்பாக இல்லை. ஒரு 50 வயசுக்கு மேலே மணிவண்ணன் சார் மாதிரி அப்பா கேரக்டரு, தாத்தா கேரக்டர், மாமா கேரக்டர் அது மாதிரி ஏதாவது பண்ணும். ஸோ இப்போ ஆக்டிங் கஷ்டமா இல்லை டைரக்ஷன் கஷ்டமா?
என்னங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்களே, டைரக்ஷன் தான் கஷ்டம். நீங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு குளிக்கும்போது மண்டையிலேருந்து ஒரு அவ்வளோ ஹீட் இறங்கும், அவ்வளோ மண்டை சூடாக இருக்கும். ஸோ ஷூட்டிங் முடிச்ச உடனே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஆள் நான் தான் காரில் கிளம்புவேன். ஹீரோ என்னங்க நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் கிளம்புறீங்க, கார் எல்லாம் நின்றுட்டு இருக்கும். ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஹீரோ கார் தான் முன்னாடி நிற்கும். ஹீரோ கார் நான் ஃபஸ்ட்டு நான் எங்காவது முன்னாடி நிற்கணும். அவங்க போய் மேக்கப் கலைச்சிட்டு காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு வரணும். நான் ஷூட்டிங் பேக்கப் அப்படின்னோடனே டப்புன்னு கார் ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கு அது ஒரு ஹேபிட்டு. அப்படி உட்காந்தோடனே அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். நான் காலையிலேருந்து ஒரு வெயிட்டேஜை உள்ளே சுமந்துட்டே இருப்போம். இது எடுக்கணும், அது எடுக்கணும், அந்த ஷார்ட் எடுக்கணும், இந்த ஷார்ட் எடுக்கணும். எதுவுமே ஷார்ட் விஷன் பிரிக்க மாட்டேன். மொத்தமாக மண்டைகள் தான் வச்சுருப்பேன். பேப்பர்லாம் கூட இருக்காது. நான் என்ன எடுக்க போகிறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என் ஏடிஸ் கூட தெரியாது. ஸோ அதனால் அது அன்றைக்கி ஒர்க்கு நான் கம்ப்ளீட் பண்ண உடனே அந்த காரில் உட்காரும்போது ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த ட்ராவலிங் அப்படியே சாங் கேட்டுட்டு அது லொக்கேஷன் போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், அது ஃபுல்லாக ஒரு 45 மினிட்ஸ் ப்ரெசண்ட்டாக விட்டுருவேன். ஒரு ஒரு குளியல் போட்டதுக்கப்புறம் தான் அப்பாடா இருக்கணும். ஸோ அதனால் அது ஒரு ரொம்ப 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 டஃப்பான ஒரு ஜாப். ஆக்டிங் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா கூட, ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைன்னா கூட, பட் ரொம்ப எளிமையான விஷயமும் கிடையாது. ஏன்னா அதுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒர்க் பண்ணணும். அதுக்கும் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்ப அழுது எமோஷனல் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். நிறைய டைம் அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ரெஸ் ஆச்சுனாலும் ரொம்ப டஃப்பான நிறைய என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸில் அடிபடுது, அதுவும் ஒரு கஷ்டம். பட் இதோட கம்பேர் பண்ணும்போது, டைரக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது ஆக்டிங் ஈஸி. ஈஸ்வரன் படத்துல பாத்துட்டீங்கன்னா ரெண்டு ரெண்டு மெயின் ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அதாவது நிதி அகர்வால் ஆகட்டும், நந்திதா ஆகட்டும். மெயின் ஹீரோயின்ஸ் எப்படி இருப்பாங்க? அததான் ஒரு கேக்குறேன். மெயின் ரெண்டு பேருமே மெயின் ஹீரோயின்ஸா? ரெண்டு பேருக்குமே வந்துட்டு எப்படி, ஒருவேளை சிம்பு சார் வந்து டபுள் ஆக்டிங்கா அந்த மாதிரி ஏதாவது சஸ்பென்ஸ் வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது. சிங்கிள் ஆக்டிங் தான். அக்காவை லவ் பண்ணுவார், அக்கா கழட்டி விட்டுருவோம், அப்படியே தங்கச்சியை லவ் பண்ணுவார். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அவங்க ரெண்டு லவ் பண்ணுவாங்க, சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சிருவாங்க. தங்கச்சி இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க லவ் பண்ணுறதுக்கு அவங்க தங்கச்சி தான் காவலே காத்துட்டு இருந்திருப்பா. ஓகேங்களா? அதெல்லாம் லைஃப்பில் நிறைய பேர் பார்த்துருப்போம். தங்கச்சி கேரக்டர்லாம் இல்லை தம்பி கேரக்டர் ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் காவலுக்கு நிற்பானுங்க. அவனுங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு மூடு இருக்குல்ல. இப்போ அக்கா காவல் காக்க வேண்டிய சூழல் வந்து எப்படி இருக்கும்? ஐயால என்னடி பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை சும்மா பேசிட்டு இருந்தோம். சும்மா பேசிட்டு இருந்தீங்களா, சும்மா சொல்லாத, அன்னைக்கு நீ சும்மா பேசிட்டு இருக்குன்னு சொல்லும்போது நான் நம்பினேன்ல அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல. அன்னைக்கு நீ சும்மா தானே பேசிட்டு இருந்த, ஆமாம், அப்புறம் நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபன் இருக்கும். ஸோ அது ஒரு க்யூட்டான மொமெண்ட்டு. பட் ஹீரோயினி அப்படின்னா வந்து நிதி அகர்வால் தான். அவங்களுக்கு தான் சாங் எல்லாமே இருக்கும். பட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ்க்காக வந்து அந்த ஒரு ஹீரோயினோட அக்கா கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிற சீன்லாம் இருக்கும். யாருக்கு? நந்திதாக்கு. அவங்களுக்கான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸும் இருக்கும். ஆனால் நந்திதா தான் மெயின் ஹீரோயின். இப்போ பாரதிராஜா சார் கூட செகண்ட் டைம் இணைஞ்சிருக்கீங்க இல்லையா? நிறைய பேருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பாண்டிய நாடு, செகண்ட் ஃபிலிம் கன்னடி கிளப்பு, மூணாவது வந்து இப்போ ஒரு குற்றம் குற்றமேன்னு ஒரு படம் பண்ணோம் ஜெய்யை வச்சுட்டு. அது வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிம், என்னுடைய தோட்டத்திலே பண்ணேன். தேர்ட் ஃபிலிம். ஃபோர்த் ஃபிலிம் ஈஸ்வரன். ஓகே. இப்போ சார் வந்துட்டு டைரக்ஷன் வந்து பெரிய ஒரு ஜாம்பவான் நமக்கு தெரியும். ஆக்டிங்ல சார் எப்படி? ஆக்டிங்கில் அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான். சரி, நீங்கள் இன்னொரு ப்ரொஃபஷனலுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை லேர்ன் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு மேஜிக் தான். பட் என்ன அப்படின்னா, டைரக்டர்ஸ் நடிக்க வரும்போது ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, அவங்க நடிப்பு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நடிகன் இருந்துகிட்டே இருப்பான். ஒரு ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு நடிகனுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு தாத்தா, எல்லா கேரக்டருமே நம்ம தான் நடிச்சு காமிக்கணும். சில டைரக்டர்ஸ் நடிச்சு காமிக்க தெரியாது, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பாரதிராஜா சார்லாம் நடிச்சு காமிச்சு ஒரு வேலை வாங்குகிற இயக்குனர். அதனால் நடிப்புங்கிறது அவருக்கு ஈஸியாக வருது. அதை புரிஞ்சுக்கிட்டு அழகாக பண்ணுவார். பட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குதுல்ல, ஒரு நடிகராக இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு, அது வந்து நமக்கு போக போக தான் வரும். பட் அதை வந்து ஒரு கேரக்டராக மாறுற வித்தை இருக்குல்ல, அது டைரக்டர்ஸுங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் அந்த வயசான கிழவனாக மாறணும் அப்படின்னா, அந்த கிழவனாக மாதிரி அப்படி யோசிக்கிறது, அந்த எமோஷனலாக பார்க்குறது அப்படின்னா, அது டக்குன்னு பிடிச்சிருவாங்க. அந்த அந்த மொமெண்ட்டு தான் ஈஸியாக வந்துடாது எல்லா நடிகர்களுக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் அதை வரும். அது பாரதிராஜா சார் ஒரு இத்தனை படங்கள் டைரக்ட் பண்ணதால அது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு இருக்குது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கூட வந்துட்டு ஈஸ்வரன் படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா? இந்த போட்டியாக பார்க்குறீங்களா, இல்லை இது எந்த மாதிரி பார்க்குறீங்க? எனக்கு இது ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் வாரத்தில் 200% 2 படம் பார்த்துருவேன். இன்னும் வெள்ளிக்கிழமையும் 2 படம் பார்க்குற ஆள் நான். அது சம்டைம்ஸ் வேலையும் தான் பார்க்க முடியாது. கம்பல்சரி வெள்ளிக்கிழமை நான் ஷூட்டிங் இல்லைன்னா படம் பார்த்துருவேன். ஏன்னா நம்ம ஷூட்டிங் அப்படின்னு பார்த்தா ஒரு 60 நாள், மீதி நாட்கள் எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகும், ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுவோம். அதனால் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நான் தியேட்டரில் என் அசிஸ்டன்ஸ் டீமோடு பார்ப்பேன்.
அப்படி இல்லைன்னா என் ஃபேமிலியோடு போயிடுவேன். இது என்னுடைய ஹேபிட். ஸோ நானே ரொம்ப தேட்டரில் படம் பார்க்கணும்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது மாஸ்டர் மாதிரி ஒரு படம் வரும்போது சந்தோஷம் தானே. அது வந்து இது வந்து என்னென்னா ஒரு திருவிழாவுக்குள்ளே இன்னொரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் ஆட் ஆகும்போது அது சந்தோஷப்பட வேண்டியதானே. அது அது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இன்னமும் பொங்கல் திருவிழா மாஸ்டர் வந்தால் தான் அது வந்து முழுமையடையும் நான் நம்புகிறேன். ஈஸ்வரன் மட்டும் வர்றதுங்கிறது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணால் நம்ம பேசலாமே தவிர, ஆனால் ஒரு டைரக்டராக ஒரு சினிமாக்காரனை நான் வந்து பார்த்தா விஜய் சார் படமும் வந்தால் தான் அது பொங்கல் திருவிழா, அது இன்னமும் முழுமையடையும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பார்த்துட்டிங்கன்னா ஒரு புது படம் வருதுன்னா நிறைய தேட்டர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு இருக்கிற தேட்டர்லேயே வந்துட்டு 100% வந்துட்டு எல்லாரும் வந்து ஆடியன்ஸ் வரணும் அப்படின்றதே ஒரு கொஷின் மார்க்கா இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? சரி, எல்லாமே காலத்துறை மாற்றம் தான். பிகினிங்கில் எப்படா பஸ் ஓடுன்னு வெயிட் பண்ணோம், எப்படா கடை திறப்பாங்கன்னு வெயிட் பண்ணுறோம். இன்றைக்கி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிட்டு ஒரு சுற்றியாவது பார்த்துடணும், படம் பார்க்குறோமோ இல்லையோ. அந்த மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சுற்றிட்டு வர்றதே ஒரு ஹேபிட் எத்தனை பேருக்கு இருக்குது. ஸோ அது மாதிரி தான். ஸோ எல்லாருமே இயல்பு நிலைமைக்கு மாறிட்டு இருக்காங்க. நீ ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்த மாஸ்க்கு போகிறதில்ல, பெரிய கல்யாண மண்டபமாக இருக்கும், 2000 பேர் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து மீண்டும் மக்கள் வெளியே வந்துட்டாங்க. ஒரு 90% அந்த மக்கள் மீண்டும் வெளியே வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்ம கடமை. மறுபடியும் அப்படி சூழல் வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு வருஷம்லாம் நம்ம தாங்கவே மாட்டோம். இந்த ஒரு வருஷம் நம்ம வாங்கின கடனை கட்டுறதுக்கே முட்டி மோதி மறுபடியும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா உழைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். அதே டயத்தில் வந்து நமக்கு தேட்ரு அப்படிங்கிற விஷயம் மறுபடியும் எல்லாருமே இப்போ இந்த பொங்கலுக்கு அப்புறம் தடுப்பூசி போட போகிறதா சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் வந்துட்டு மறுபடியும் எப்பயும் போல 100% மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணி மறுபடியும் மக்கள் மறுபடியும் சினிமா நல்லா இருக்கும். அப்போ தான் இப்போ ப்ரெஸ் பீப்புள்ஸ் உங்களை பார்த்தே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் உங்களை சந்திக்கிறது எத்தனை ஆஃபீஸில் வந்து 10 பேர் ஒர்க் பண்ண இடத்துல 2 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. மறுபடியும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகணும். அதே மாதிரி 100% மக்கள் வந்து படம் பார்க்கணும். அப்போ தான் மறுபடியும் சினிமா இயல்பு நிலைக்கு மாறும். அப்போ தான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். இப்போ கொரோனானால இந்த ஓடிடி வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இல்லையா? ஸோ அது வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க? ஓடிடியில் பெஸ்ட்டா இல்லை தேட்டரில் வெளியிடுறது பெஸ்ட்டா? இல்லை, எல்லா கலைஞர்களுக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் அந்த பெரிய ஸ்க்ரீன் தானே மேஜிக். ஸோ நீங்கள் திருவிழாவுக்கு போய் தான் அந்த திருவிழாவை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த திருவிழாவை நீங்கள் சவுண்டு கேட்டு மட்டும் என்ஜாய் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு மொபைலில் வந்து நம்ம ஊர் நடக்கிற திருவிழாவை நமக்கு மொபைல் அனுப்பிச்சாங்கன்னா மொபைலில் பார்க்க முடியும். ஆனால் அந்த ஹாப்பி, அந்த சந்தோஷம் அது திருவிழாவில் போய் இருக்கணுக்கு தான் கிடைக்கும். திருவிழாவில் போயிட்டு பொங்கல் திருவிழாவில் போய் உட்காந்துட்டு அங்கே நிற்கும் போது தான் அந்த சந்தோஷம் கிடைக்குமே தவிர அது மொபைலில் பார்க்கும்போது அந்த சந்தோஷம் கிடைக்காது. ஆனாலும் எத்தனை தயாரிப்பாளர்கள் எவ்வளோ பணத்தை முதலீடு பண்ணிவிட்டு தியேட்டர் இல்லைன்னு சொன்னேனே ஆல்டர்னேட்டிவே இல்லாமல் நிற்கிறாங்கல்ல, அவங்களுடைய நிலைமை அது பெரிய கொடுமையான விஷயம். அந்த கடன் அப்படிங்கிறதுக்குள்ள அப்படி ஏறிட்டு இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் அப்படி ஒன்று இருக்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியமான விஷயம். இல்லைன்னா வந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு தான் சாகும். ஸோ அப்படி இருக்கங்காட்டியும் வந்து பரவாயில்ல, ஓடிடி ரிலீஸ் பண்ணலாம், இங்கே ரிலீஸ் பண்ணலாம், அங்கே ரிலீஸ் பண்ணலாம், ஒரு சின்ன தைரியமாவது வருது. ஸோ ஆல்டர்னேட்டிவான விஷயமாக தான் அதை பார்க்கணுமே தவிர அது மெயின் ஸ்ட்ரீமாக எடுத்துக்கூடாது. நம்ம எல்லாரோடைய மெயின் ஸ்ட்ரீம் அது வந்து தேட்டர் தான். இப்போது லாக்டவுன் பீரியடில் வந்துட்டு ப்ரொடக்டிவாக ஸ்கிரிப்ட் ஒர்க் இல்லாமல் சினிமா சம்மந்தப்பட்டது இல்லாமல் வேறு என்ன ப்ரொடக்டிவாக பண்ணீங்க? பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதா, என் பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணேன், அது மட்டும்தான். ஸோ நல்லா தூங்கினேன், நல்லா வாக்கிங் போனேன், காலையில் வாக்கிங், ஈவினிங் வாக்கிங். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 45 மினிட்ஸு யோகா பண்ணேன். இதெல்லாம் நம்ம நினைப்போம், டைம் கிடைக்காது. டெய்லியும் எப்பாவது ஒரு கேப் கிடைக்கும்போது ஒரு பண்ணுவோம். அது ஒரு 8 மாதம் கண்டினியூவாக பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, நம்மளே வந்து பாடி டிங்கரிங் பண்ணிட்ட மாதிரி இருந்துச்சு. சூப்பர். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன சார் அடுத்து? அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து இப்போ நம்ம ஓடிடியில் வந்து ஏஞ்சல்னா படம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்னுடைய ஹார்ட் ரொம்ப க்ளோஸான படம். அதுக்கப்புறம் வந்து குற்றமே படம் ஓடிடியில் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 2 படமும் ஓடிடி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். சிவசிவா வந்து தமிழ் தெலுங்கு 2மே வந்து மார்ச் எண்டு மாதிரி ரிலீஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் தியேட்டரில். வாழ்த்துக்கள் சார். அப்போ அந்த 3 ப்ராஜெக்ட்டுமே வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமைன்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.